தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தமிழகத்தில் ஜனவரி 5 முதல் 11ஆம் தேதிகளில் வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், புதுச்சேரி, காரைக்கால் போன்ற இடங்களிலும் மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக தலைமைச் செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது தொடர்பாக உங்களோட தகவல்களை தெரிவிங்க. கோபால், தமிழகத்துல அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு நிலவரத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக கடலோர தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், உள் தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலை தான் இருக்கும் என்றும், பொதுவாக காலை வேளையில லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்துல இரவு நேரங்கள்ல ஒரு சில பகுதிகளில் உறைபனிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அந்த அடிப்படையில 5, 6 ஆகிய இந்த 2 தேதிகளில் இந்த உறைபனிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் 7ஆம் தேதி அன்று கடலோர தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும், உள் தமிழகத்துல வறண்ட வானிலை, அதே போன்று 8ஆம் தேதி அன்று மிதமான மழை, 9ஆம் தேதி அன்றும் உள் தமிழகத்தில் மட்டும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 11ஆம் தேதி அன்று தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகள், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், அதிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை வேளையில மட்டும் லேசான பனிமூட்டம் இருக்கும். அதிகபட்சமான வெப்பநிலையே 31 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 5ஆம் தேதியான இன்று தென் தமிழகத்தினுடைய அரபிக்கடல், தெற்கு பகுதி, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அதே போன்று நாளை தினம் தென்மேற்கு அரபிக்கடல் மேற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இந்த பகுதிகளில் கடலுக்குள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் உறைபனிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சுற்றுலா செல்வோருக்கு இது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோபால், மழை தொடர்பான தகவல்களுக்கு மிக்க நன்றி சிவா.